ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு இன்டர்நேஷ்னல் தாதாவை பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் இந்தியாவை சேர்ந்த வெறும் பால்குடி மறவா ஒரு குழந்தை பையன் மாதிரி இருப்பான். அந்த ஃபோட்டோவை பாருங்கள். ஆன்மோல் பிஸ்னாய். இவன் வந்து என்ஐஏ பிடிச்சி அரெஸ்ட் பண்ணியிருக்கு. இவங்களோட அண்ணன் தான் வந்து இந்த தம்பியோட அண்ணன் தான் லாரன்ஸ் பிஸ்னாய். இந்த ஃபோட்டோவை பாருங்கள். சினிமா சூப்பர் ஸ்டார் மாதிரி இருப்பாப்புல. இந்தி படத்தில் தான் பெரிய ஹீரோவாக இருக்கக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு ஆள் தான் லாரன்ஸ் பிஸ்னாய். ஆனால் இன்றைக்கி தாவூத் இப்ராஹிமுக்கு அடுத்து மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டர் தலைவனாக இளம் வயதில், நீங்கள் பாப்லோ எஸ்கோபார் கூட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவர் பெரிய கேங்ஸ்டர் ஆகிறார். இன்டர்நேஷ்னல் கேங்ஸ்டர் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 35-40 வயசுக்கு மேலே ஆச்சு. இந்த இப்போ கைது செய்யப்பட்டிருக்க லாரன்ஸ் பிஸ்னாயோட தம்பி ஆன்மோல் பிஸ்னாய்க்கு வந்து எத்தனை வயசில் ஜெயிலுக்கு போகிறான் தெரியுமா? வெறும் 15 வயசில் துப்பாக்கி வச்சுருந்த கேஸில் உள்ளே போகிறான். ஸோ இப்போ வந்து அமெரிக்காவில் தெரியாதனமாக நாடு கடத்தி விட்டாங்க. இந்த இப்போ நிறையா வந்து விசா இல்லாமல் இருக்கவங்கெல்லாம் பிடிக்கிறதில்ல, அதில் போய் சிக்கிட்டான். அதில் போய் சிக்கி நாடு கடத்தி விட்டு டெல்லியில் வந்து இறங்கினோடனே என்னை அரெஸ்ட் பண்ணியிருக்கு. இப்போ 11 நாள் காவலில் வைத்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இவங்க வந்து சாதாரணமான ஆள்லாம் கிடையாது. தாவூத் இப்ராஹிமுக்கு அடுத்து கிட்டத்தட்ட 80கள் எண்டுக்கு அடுத்து 90களுக்கு அப்புறம் 90கள் மிடில்னே வச்சுக்கலாம். இந்தியாவில் தாதாயிசம் ஒரு தலைவன் இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஆட்கள் எல்லோருமே ஒழிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு விட்டார்கள். தாவூத் இப்ராஹிமுடைய பாம்பே வீடு இடங்கள் எல்லாமே புல்டோசர் வச்சு இடித்து தரமட்டமாகி சொத்தெல்லாம் கேப்சர் பண்ணிட்டாங்க. தாதாவே இல்லைன்ற ஒரு நிலை இருந்தது. பழைய தாதாக்கள் மீதி இருந்தது யார் அப்படின்னா சோட்டா சைக்கிள், சோட்டா ராஜன். சோட்டா சைக்கிள்லாம் காலி, சைக்கிளை தூக்கிட்டு வந்துட்டாங்க. சோட்டா ராஜனையும் தாவூத் இப்ராஹிம் கூட இருந்து தாவூத் இப்ராஹிமுக்கு எதிராக செயல்பட்டு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் என்ஐஏ வந்து பெரிய அளவில் இல்லை, ரான்னு சொல்லுவாங்க, ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங். இவர்களுக்கு தாவூத் இப்ராஹிம் பற்றி பிடிக்கிறதுக்கு இந்த நபர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அதுக்கப்புறம் இந்திய உளவுத்துறைக்கும் அந்த நபருக்கு பிரச்சனை வந்ததுனால சோட்டா ராஜன் ஒரு கட்டத்தில் கடந்த சில 2-3 வருடங்களுக்கு முன்பு தூக்கிட்டு வரப்பட்டார். எங்கெல்லாம் இப்போ இந்தோனேஷியாவிலேருந்து தூக்கிட்டு வரப்பட்டு இப்போ ஜெயிலில் இருக்காப்புல. இதோட இந்த தாதாயிசம் ஒழிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தா 2022க்கு அப்புறம் அப்படியே புத்துயிர் பெற்று வராப்புல யாருன்னா லாரன்ஸ் பிஸ்னாய். எப்படி அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பாடகரை போட்டு தள்ளுறாங்க. எங்கன்னா பஞ்சாபில், இவர்களுடைய சொந்த ஊர் எதுனா பிறந்தவரில் பஞ்சாபில் உள்ள ஒரு கிராமம். நீங்கள் வந்து தாவூத் இப்ராஹிமுக்கு லாரன்ஸ் பிஸ்னாய்க்கு என்ன ஒற்றுமைன்னு பார்த்தீங்கன்னா, தாவூத் இப்ராஹிமோட அப்பா ஒரு காவல்துறையில் கான்ஸ்டபிள் 8, அவருக்கு 7-8 பிள்ளைங்க. அதில் கடைசியில் பிறந்தது தான் தாவூத். இங்கே வந்து அதே மாதிரி தான் பிஸ்னாய் தம்பி வந்து இவங்க 2 பேரும் வந்து இவங்க அப்பா வந்து ஒரு போலீஸ்கார், சாதாரண 8 பஞ்சாபில். இந்த ஃபோட்டோ போடுறேன் பாருங்க, இவர் தான். ஸோ இவர் ஒரு கட்டத்தில் என்னன்னா பாதியில் ஏதோ ஒரு காரணத்துக்காக வேலையை விட்டு வெளில வந்துடுறாரு. இப்போ அவங்க அம்மா தான் வளர்க்குறாங்க. அவங்க அம்மா வேறு போட்டும் தெரியாது, ஃபோட்டோ இல்லை, எங்கே இருக்காங்க என்னன்னே தெரியாது. இதில் இவர்களோட ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவூத் இப்ராஹிம் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காங்க, 8வது 9வது தான் படிச்சிருக்காங்க. இது எந்த தாதாவாக இருந்தாலும், அதுக்கு முன்னாடி இருந்த நீ வரதராஜ முதலியாராக இருந்தாலும் சரி, அதற்கு முன்னாடி பாம்பேயை கையில் வச்சுருந்த பலரும் சரி, ஏன்னா இவரெல்லாம் படிப்பறிவு இல்லாதவர்கள். ஆனால் அது தாவூத் இப்ராஹிம் கூட இருந்த சோட்டா சைக்கிள், சோட்டா ராஜன், இன்னும் பலரை எடுத்துகிட்டு அருண் காவலி எடுத்துட்டிங்கனாலும் சரி, இவர்கள் யாருமே படிப்பறிவே இல்லாதவங்க. அருண் காவலிலாம் சுத்தம் டமாரம் ஏன்னா. ஆனால் இந்த லாரன்ஸ் பிஸ்னாய் பார்க்குறதுக்கு ஷாருக்கான், சல்மான் கானை விட அழகாக இருப்பாப்புல. அதுக்கப்புறம் என்னென்னா கல்லூரியில் நன்றாக படித்தவர்கள், கான்வெண்ட்டில் படித்தவன். அவன் தம்பி தான் இப்போ தூக்கியிருக்காங்களே, இவன் கான்வெண்ட்டில் படித்தவன். இங்கிலீஷ் பிச்சு உதருவான், ஹிந்தி பிச்சு உதருவான். ஏன்னா அது அவங்க ஊரே பஞ்சாப் தான், பஞ்சாபி பேசுவான், ஹிந்தி பேசுவான். இவன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டெல்லியில் வந்து நேற்று பிடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கனடா வழியாக போய் அங்கே வந்து சீக்கியர்கள் செல்வாக்கு படைத்த ஒரு நாடு வந்து கனடா. அவங்க எல்லாருக்குமே நல்லா ரெகுலராக செய்தி பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ இவர்கள் பஞ்சாபிகள். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டர்பன் கட்டாத ஒரு பஞ்சாபிகள். ஏன்னா இவங்க அம்மா வந்து கிறிஸ்டின்னு நினைக்கிறேன். ஸோ இதனால் இவர்கள் வேறு மாதிரி இருக்காங்க, இப்படி வளர்கிறாங்க. இவர்களுக்கு வந்து என்னென்னா இந்த பாபர் கல்சா போன்ற அமைப்புகளோட தொடர்பு வருது. அதுக்கப்புறம் கனடா போகிறாங்க. ஏற்கனவே லாரன்ஸ் பிஸ்னாய் போய் பல இடங்களில் எவனாச்சும் பணம் கேட்குறது கொடுக்கலன்னா கனடாலே போய் அமெரிக்காவில் போய் ஆட்டையை போட்டிருக்காங்க, அடித்து காலி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிஸ்னாய் இப்போ அரெஸ்ட் ஆகி ஜெயிலில் இருக்காப்புல. ஜெயிலில் ஆகி கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக ஜெயிலில் இருக்கு. இப்போ வந்து அவன் தம்பியை வச்சு தான் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. 800 பேர் இருக்காங்க, 800 உலகம் பூரா 800 ஷார்ப் ஷூட்டர்ஸை கையில் வச்சுருக்காங்க. எவனை எந்த நாட்டில் போடணுன்னாலும் போட்டுருவாங்க.
ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய கேங்ஸ்டராக உருவாகி தாவூத் இப்ராஹிம் இப்போ தாவூத் இப்ராஹிம் உயிரோடு இருக்காரா என்னன்னே யாருக்குமே தெரியாத ஒரு நிலையில் இவர்கள் போன்று என்ன பண்ணாங்கன்னா துபாய் இப்போ இந்த ஏரியாவை விட்டுட்டு யூரோப்பில் உள்ளே போகிறாங்க. கனடாவில் வச்சு அங்கே வச்சு தொழிலதிபர்கள் மிரட்டி காசு வாங்குறான். பாம்பேயில் இவருடைய டார்கெட் என்ன? மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், இந்த பஞ்சாப், ஹரியானா, இந்த 4 ஸ்டேட்டில் உள்ள பணக்காரனை மிரட்டி காசு வாங்குறது. அதே மாதிரி கபடி டீம் விலை கொடுத்து வாங்குறது. அதுக்கப்புறம் எவனையா போடணுன்னா போடுறது. இந்த மாதிரி ஏன்னா இப்போ சல்மான் கான்கிட்ட பேமெண்ட் கேட்டாங்க, கொடுக்கலன்னொடனே எங்களுடைய கடவுளாக நாங்கள் கருதக்கூடிய கடமான், அந்த மானை நீதான சுட்ட, அவனை கொல்லாம விட மாட்டோன்னு சொல்லி மிரட்டி சல்மான் கான் நிம்மதி இல்லாமல் பண்ணி விட்டாங்க. வீட்டில் கூட தங்க முடியாத அளவுக்கு. ஸோ இப்படி ஒரு கேங்காக உலகம் பூரா அமெரிக்கா வரைக்கும் போயிட்டாங்க. இப்போ இந்த தம்பி என்ன பண்ணியிருக்கான்னா, குழந்தை பையன் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோட்டோ திருப்பி போடுறேன் பாருங்கள். 15 வயசில் அண்ணனோட சேர்ந்து துப்பாக்கி வச்சுருந்துருக்கான். போலீஸில் பிடிச்சி இவனே உள்ளே வச்சிட்டாங்க. அப்புறம் யங் கிரிமினல் அப்படின்னால இந்த சிறுவர் சீர்திருத்த ஜெயிலில் அடைச்சி வெளியே விட்டாங்க. பிஸ்னாயை அப்போயே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பிஸ்னாயை அரெஸ்ட் பண்ணது 18 வயசில், இவனை அரெஸ்ட் பண்ணது 15 வயசில். ஸோ இவங்க சின்ன வயசில் காலேஜில் படிக்கும் போதே மிகப்பெரிய டானா, இன்டர்நேஷ்னல் லிங்கோட, பாகிஸ்தானோட லிங்கோட, அதோட லிங்கோட இருந்து பெரிய மாஃபியாவாக உருவெடுக்கிறன்ற மாதிரி தான் இவங்களோட பிளான். ஸோ இதில் அண்ணனும் மாட்டிட்டான், இப்போ தம்பியும் மாட்டிட்டான், ஈஸியாக மாட்டிட்டாங்க. ஆனால் இவர்கள் ஆட்கள் ஜெயிலில் இருந்தே லாரன்ஸ் பிஸ்னாயி உலகம் பூரா இருக்கிறவர்களை இயக்கிட்டு இருக்கான். இதில் இந்த தம்பி எப்படி மாட்டியிருக்கான் அப்படின்னா, அமெரிக்காவில் போய் அமெரிக்காவில் பலரை இந்தியர்களை இந்த இவங்க பஞ்சாபிகளை, உத்தரப்பிரதேச, மகாராஷ்டிராவை சேர்ந்தவர்களை மிரட்டி பணம் போட்டிருக்காங்க. பெரிய அளவில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவனுக்கு வயசே இப்போ பிறந்ததே இப்போ 90 கிட்ஸ் தானே. இப்போ வயசே 27 வயசு தான் இப்போ தான் ஆயிருக்கு. 15 வயசில் ஜெயிலுக்கு போன பாருங்கள் எப்படி இருக்குது. ஃபோட்டோ பாருங்கள். குழந்தை பையன் மாதிரி இருக்கான், பால்குடி மறக்காத பையன் மாதிரி, அவ்வளோ அழகாக இருப்பான். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க இந்தியாவிலேருந்து எப்படா தப்பிச்சாங்கன்னு பார்த்தா, நேபாள் வழியாக போயிட்டு நேபாளில் போய் ரஷ்யா பாஸ்போர்ட்டை போலியாக தயாரிச்சுட்டு அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கு ஆகாது, ரஷ்யா பாஸ்போர்ட்டை வச்சு அமெரிக்காவுக்குள்ளே போயிருக்கான். கனடா போயிருக்கான்றாங்க ஒரு பேர். கனடா போய் வேலியாக குதித்து அமெரிக்காவுக்குள்ளே போய் அங்கே போய் இருந்திருக்கான் அந்த பையன். போலீஸில் யதார்த்தமாக மாட்டியிருக்கான். அவனை பிடிக்கணுன்னா சிஏ எல்லாம் தேடல. ஆனால் இன்டர்போல் இவனை தேடுறது லிஸ்ட்டில் போட்டிருக்காங்க. ஆனால் இவனை பிடிக்க முடியல. வேறு பேரில் ரஷ்யன் பாஸ்போர்ட்டாக ரஷ்யா பேரில் போயிருக்கான். யதார்த்தமாக எங்கடான்னு செக் பண்ணி பார்க்கும்போது போலி பாஸ்போர்ட் வச்சுருக்கான்ற வழக்கு தொடக்குறாங்க அமெரிக்காவில். அந்த வழக்கு தடுக்கும் போது ஒரு நாள் பிடிச்சவனை இந்தியா பஞ்சாப்காரனால் நாடு கடத்தி விட்றாங்க. நேற்று வந்துட்டான், தூக்கிட்டாங்க. இப்போ என்னையே தீவிரமாக விசாரிச்சிருக்கு. 11 நாள் கஸ்டடி கொடுத்துருக்காங்க நீதித்துறை. ஸோ இப்படிப்பட்ட அடுத்து, அதாவது தாவூத் இப்ராஹிம்க்கு அடுத்து இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய தாதாவாக வளம் வரக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா, ஏன்னா இவங்க பூராமே என்ன பண்ணுவாங்கன்னா, பிரபலங்களை அட்டாக் பண்ணுவாங்க. பிரபலங்களை மிரட்டினா உடனே பேப்பரில் நியூஸ் போட்டோம்ல, சல்மான் கானை வீட்டில் சென்று துப்பாக்கியால் சுட்ட மர்ம நபர்னா உலகம் பூரா பரவே நாங்கள் தாண்டா செஞ்சோம் அப்படிங்கும்போது உலகம் பூரா இவங்க ஃபேமஸ் ஆகிறாங்க. அதனால் சாதாரண தொழிலதிபர், ரியல் எஸ்டேட் பண்ணுறவன், அவன் இப்போ 10,000 கோடி வச்சுருந்தாலும் 5,000 கோடி வச்சுருந்தாலும் அவனை மிரட்ட மாட்டாங்க. ஃபெமிலியராக இருக்கவனை தொட்டால் தான் உடனே மீடியாக்களில் நியூஸ் கேரி ஆகும். ஷாருக்கானை சுட்டுட்டாங்களா, சல்மான் கானை சுட்டுட்டாங்களா, அவருக்கு டார்கெட் போட்டிருக்கானா, அவரை கொல்ல முயற்சியா, அது யாரா அப்படின்னு பார்த்தா லாரன்ஸ் பிஸ்னாயா, இவன் யாரான்னு சொல்லி இப்போ ஈக்குவலாக பரவும். அதை வைத்து தான் இவர்கள் அடிப்படையில் இந்த கேங்ஸ்டர் இந்த இதை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ முளையிலே இந்திய உளவுத்துறை கிள்ளி எரிஞ்சு அரெஸ்ட் பண்ணிட்டா கூட இப்போ தம்பியும் மாட்டியிருக்கான். மொத்தமாக இந்த 2 பேர் தான் அவங்க குடும்பத்தில். ஆனால் இந்த தம்பி தான் ஜெயிலில் இருந்து ஆப்ரேட் பண்ணுற லாரன்ஸ் பிஸ்னாய் வெளியே விடலைன்னா கூட உள்ளேருந்து ஆப்ரேட் பண்ணுவேன்ற மாதிரியான செல்வாக்கை வளர்த்து வைக்கக்கூடிய நேரத்தில் வெளியிலேருந்து அதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணது அவர் தம்பி, இந்த பையன். ஸோ இவனையும் தூக்கிட்டாங்க. ஸோ ஒரு பெரிய தாதா, இது சர்வதேச அளவில் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு டானா உருவாடுவாங்க. எல்லாம் பிடிக்கவே முடியாதுன்ற மாதிரியா உருவான அண்ணன் தம்பி 2 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் முளையிலே கிள்ளி எறியப்பட்டிருக்கிறார்கள்னு கிள்ளி எரியலை, கிள்ளி வச்சுருக்காங்க. அடுத்த கட்டமாக என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.